இந்த மாதிரியான தவறுகள் நேரம் இந்த பதிப்பில் எத்தனை எழுத்து கண்ணில் படுறதுன்னா சோதி, அதாவது இட் இஸ் நாட் டியூ டு தி ஆதர் பிரிண்டர்ஸ் வேலை சோதி முதல் ஒளிவிடுகின்ற நெற்றியுடைய நெடுங்கண் எத்தனை அட்ஜெக்டிவ் பாருங்க. அப்படி குலைக்கும் வேலை ஜோதி முதல் கருநெடுங்கண் துவர் இதழ்வாய் சிவந்த இதழ்களை உடைய வாய் தரள நகை முத்து மாதிரியான நகை துணை மென் கொங்கை. இப்படிப்பட்ட பெண்கள் மாதர் எழுந்து யாமேகி எழுந்து யாமேகி எழுந்தியாமேகி. இப்போ குற்றியலிக்கிறோம் அருந்தவனை உணர்த்தும் என வணக்கம் சொன்ன அங்கே போய் அவங்க கூட்டின்னு வரோம் வணக்கம் பண்ணாங்க. இந்த துவர் துவர்ப்புல வேற அது ரெண்டு வேற துவராடை துவராடைன்னு சொல்லுவோம். எனக்கு என்ன அதே துவர் தான். ஆங்கவரம் மொழியுரைப்ப அரசன் மகிழ்ந்தவர்க்கு அணிவாங்கு அவர் அம்மொழி உரைப்ப அரசன் மகிழ்ந்தவர் அணிதூசியாய பாங்குலமற்றவை அருளி பணிப்பிரையை பழித்தனுதல் பனைத்த வேய்த்தோல் ஏங்குமிடை தடித்த முலை இருண்ட குளன் மருண்ட விழி இளவச்செவ்வாய் பூங்கொடியி ரேகுமென தொழுதிரைஞ்சி இரதமிசை போயினாரே. ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப அரசன் மகிழ்ந்து அவர்க்கு அணி தூசு ஆதியாய பாங்காக மற்றவை அருளி. பாங்கு அப்படின்னா அருகில் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அணி அப்படி அவர்கள் உழைக்கவும் அரசன் மகிழ்ந்து அவர்களுக்கு அணி நகை ஆபரணங்கள் தூசு ஆடை ஆகியவற்றை அளித்து கண்ணில் விடுறது தூசி. அது தூசி இது தூசு. அணி தூசு ஆதியாய அது முதலாகிய அதுக்கு துணையாக உள்ள ஒரு செட் இல்லையா ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு சொன்ன எல்லாமே ஒரு செட்டு எல்லாத்தையும் கொடுத்தது அருளி பாங்குல மற்றவை அருளி பனிப்பிரையை இளம்பரையை பழிக்கின்ற அதை போன்ற பிறை நுதலை போன்ற பிறைச்சந்திரனை போன்ற நெற்றியை உடைய பருத்த வேய் மூங்கிலை போன்ற தோளை உடைய எத்தனை அட்ஜெக்டிவ். வேய்த்தோள் ஏங்கும் இடை இழைத்த இடை தடித்த முலை இருண்ட குழல் மருண்ட விழி இலவ செவ்வாய். தப்ப 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 தப்பன்னு வந்து கொட்டுறது பாருங்க. ஆனா எல்லாம் அந்த வாக்கிய அமைப்போட சேர்றதுதான் ஒரு தனி நமக்கு நமக்கு அதை எழுத முடியாது. 4 கமா போட்டா நமக்கு வாக்கிய அமைப்பு போயிடுது. அவனுக்கு இது எல்லாமே அப்படி உள்ளுக்குள்ள திணிஞ்சிடுது இருக்கு. உள்ளுக்கு திமிரின்றது வெளியே குதிரைய முரட்டு குதிரைய லகான் பிடிச்சி வைப்பாங்க அந்த மாதிரி பிடிச்சிருக்கணும் அவங்க சொற்களை வார்த்தைகளை பார்க்க பார்க்க அப்படிதான் பிரமிப்பு ஏற்படுது. ஏங்குமிடை பாங்குள மற்றவை அருளி பனிப்பிரையை பழித்த முதல் பனைத்த வைத்தோம் ஏங்குமிடை தடுத்த முளை இருண்ட குரல் மருண்டவழி இளவச் செவ்வாய் உங்கொடியீர் ஏகுமென தொழுது இறைஞ்சி இரதமிசை போயிருந்தேன் இப்படி சொல்லி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா உடனே அவங்க ரதத்தில் ஏறி போனேன். ஓசனை பலகடந்து இனியோரோசனை ஏசரு தவனுரை இடமென்றுளி பாசிலை மடந்தையர் பண்ண சாலை செய்து ஆசரும் அருந்தவ தவறின் வைகினார். ஓசனை பல கடந்து இனியோர் ஓசனை ஏசர் தவனுரை இடம் இது என்று ஒழி பாசிலை மடந்தையர் பண்ணசாலை செய்து ஆசரும் அருந்தவத்தரையும் வைகினார். இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே என்ன நேரம் போனாங்க, பல யோசனைகள் கடந்து போனாங்க. இவனுடைய ஆசிரமம் இருக்கிறதுக்கு ஒரு யோசனை தூரத்தில் அங்கே
ரிஷசிங்கனுடைய ஆசிரமம் இருக்குது, அதை நம்ம வந்து அந்த பர்ணசாலை இருக்குது, நம்ம அது ஒரு யோசனை தூரத்தில் இங்கே ஒரு பர்ணசாலை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமைத்து பாசிழை மடந்தையர் பர்ணசாலை செய்து இலையாலை பர்ணங்களால் இலையாலே வேய்ந்த கூரையை உடைய பர்ண சாலையை செய்து ஆசரும் குற்றம் இல்லாத அருந்தவத்தவரின் அவர்களைப் போல வைகினார் போனாங்க. இங்கே ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டு எல்லாம் கட்டிட்டு மேக்கப் மாற்றிட்டு போயிட்டாங்க. அருந்தவன் ரந்தையை அற்ற நோக்கியே கருந்தடங்கண்ணியர் கலைவலா லனிட் பொருந்தினர் பொருந்து புவலங்கே பொருந்துபு விலங்கென பொரிந்து இருந்தவர் இவரென வினய செய்தனர். அருந்தவன் தந்தையை அற்ற நோக்கியே கருந்தடங்கண்ணியர் கலைவலாளன் இல் பொருந்தினர். இவர் வந்து கலைவலாளனில் இன்னுன்னு கொடுத்துருக்கார், அதை இல்லுன்னு சொல்ல முடியும். சொல்றேன், பொருந்தினர் விலங்கின புரிந்து இருந்தவர் இவர் என இணைய செய்தார். இவங்க என்ன பண்ணாங்க, நேரம் அருந்தவன் தந்தை அற்று நோக்கிய வாண்டகன் இல்லாத நேரமா பார்த்து கருந்தடங்கண்ணியர் கலைவளாளனில் பொருந்தினர் அப்படின்னு ஒரு உரை எழுதியிருக்கார். கலைவளாளன் இல் பொருந்தினர் அப்படின்ட்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவருடைய வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்ல முடியவருக்கு பொருந்தினர் பொந்துகின்ற போது பொருந்துவு வைகுவு செல்குவு அப்படின்னு அந்த போது விலங்கின போது எல்லாரையும் நம்ம மனுஷன் இதெல்லாம் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி இருக்கோமே, நம்மள மாதிரியே தவர் இவங்களும் பெரிய தவசியர்கள் போறதுன்னு நினைச்சிட்டு இணைய செய்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். யாரு? ரிஷசிங்கர். என்ன பண்ணார்? சரி, யார் படிக்க போறீங்க? அருக்கிய முதலினோடு ஆசனம் கொடுத்தும் இருக்கென இருந்தபின் இனிய கூறலும் முறுக்கிதழ் மடந்தையர் முனிவனை தொழா பொறுக்கென எழுந்து போய் குறையுள் பூக்கனர். அருக்கிய முதலனோடு ஆசனம் கொடுத்து இருக்கென இருந்த பின் இனிய கூறலும் முறுக்கிதழ் மடந்தையர் முனிவனை தொழா பொறுக்கென எழுந்து போய் புறவி பூக்கிறார். அவர் என்ன பண்ணார்? அர்க்கியம் கொடுத்தார். அர்க்கியங்கிறது தண்ணி. எதுக்காக நீர் கொடுக்கறது? கை கால் அழுத்துக்கிறதுக்கு, வாய் கொப்பளிக்கிறதுக்கு, இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உள்ளே வர முடியும். வரவங்களுக்கு முதல்ல அர்க்கியம் கொடுக்கணும். அதுதான் அருக்கியம். அருக்கியம் முதலனோடு ஆசனம் கொடுத்து, இவங்களுக்கு ஆசனம் கொடுத்து உபசாரம் பண்ணி இருக்கென இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்த பிறகு இனிய கூறலும் இனிய வார்த்தைகளை பேசிய பிறகு முறுக்கு அப்படின்னு சொல்றது கல்யாணம் பண்ணுறதுல நம்ம குல்மோகர்னு சொல்றோம், அதான் முறுக்கு. முறுக்குதல் கல்யாண முருங்கை வந்து பலாச மரம்னு சொல்லுவாங்க. அது பூ சிகப்பு பூ தானே, ரத்த கலர் சிவந்த கலர். ஓஹோ, கரெக்ட். இங்க நிறைய நல்ல அது குல்மோகர் உயரமான மரங்கள் இருக்கும். சூடு கட்ட வருது பாருங்க, அதான் கல்யாண முருங்கை. இது நாடு இது பெங்களூர் பூரா இருக்குது குல்மோகர். அது வந்து செக்க சிவப்பா பூக்கும். பலாசம் மலர்ந்த போல வந்து அனுமன் வந்து முறுக்கிதழ் மடந்தையர் முறுக்கை போன்ற பலாச மலர்களை போன்ற இவரை மடந்தையர் அந்த மாதிரியான இதழை உடைய மடந்தையர் முனிவனை தொழ சட்டுன்னு எழுந்து அவங்க அப்பா வந்துருவாங்கன்ட்டு சட்டுன்னு எழுந்து அவங்க எழுந்து போயிட்டாங்க. இவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இது பாட்டு பேசாமல் இருக்கிறது மாதிரி உட்காந்துருக்குது. இங்கே நான் ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சிருக்கேன், குறுக்கா சொல்லிடுறேன். இந்த அருக்கியம் முதலினோடுங்கிற இடத்துல வந்து 16 விதமான உபச்சாரங்கள் இருக்கு. அது அருக்கியம் அந்த லிஸ்ட்டும் நீங்க எழுதி வச்சிருக்கேன். ஜஸ்ட் குயிக்கா படிச்சிருக்கேன். வருபவர்களுக்கு ஆசனம் கொடுத்தல்,
வரவேற்று முகமன் சொல்லுதல், திருவடிகளுக்கு நீர் விடுதல், மலர் சந்தனம் அர்க்கியம் தருதல், வாய் பூசுவதற்கு 2 முறை நீர் தருதல், தயிர் பால் தேன் தருதல், நீராட்டல், ஆடை உடுத்தல், ஆபரணம் அணிவித்தல், வாசனை பொருள்களை அளித்தல், மலர்களால் அர்ச்சித்தல், ஊதுபத்தி காட்டுதல், விளக்கொளி காட்டுதல், நைவேத்தியம் படைத்தல், வந்தனை செய்து விடை தந்து அனுப்புதல். இந்த வாய்ப்பூச நீர் 5 and 6 2 தடவை போட்டிருக்காங்க. ஒருவேளை அது சுவாமிக்கு சோழன் பண்றதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு விசிறி வச்சு வீசுவாங்க பக்கத்தில், இது கவரி வீசுவாங்க, விசிறியை ஒரு வெள்ளியில வச்சு இப்படி பண்ணியெல்லாம் காட்டுவாங்க. இதெல்லாம் சோழ 16 வகையான உபச்சாரங்கள். இவர் 2வது உபச்சாரம் தான் பண்ணியிருக்காரு. அதித்திக்கு இந்த உபச்சாரம் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு எழுந்து போயிட்டாங்க. திருந்து இழையவர் சில தினங்கள் தீர்ந்து ஒழி மருந்தினும் இனியன வருக்கை வாழை மா தரும் தரும் கனியோடு தாழையின் பலம் அருந்தவ அருந்தென அருளினார் அரோ. திருந்து இழையவர் சில தினங்கள் தீர்ந்தொழி மருந்தினும் இனிய வருக்கை வாழை மா தரும் தருங்கனியோடு தாழையின் பலம் அருந்தவ அருந்து என அருளினார். திருந்து இழையவர் திருத்தமான அணிகலன்களை அணிந்த பெண்கள் சில தினங்கள் தீர்ந்த பிறகு அப்புறம் கழிச்சு மருந்தின தேவாமிரதத்தை விட இனிக்கக்கூடிய வருக்கை பலாப்பழத்தை வருக்கை வாழை மாதரு வாழை மாதரு தரும் மாதரு தரும் மாமரம் தரும் வருக்கை 1 கமா வாழை கமா மாதரு தரும் கனியோடு தாழையின் பழம். இந்த தாழைங்கிறது தென்னம்பழம். தென்னங்காய் தானே நமக்கு தெரியும், தேங்காய் தானே தெரியும், தென்னங்காய். நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு பழம்பாடலே இருக்கு. சின்னதாக ஒன்று சொல்லிருங்க. இது முக்கணி நாளுடைய முக்கணிகள் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று பனம்பழம், 2வது மாம்பழம், 3வது தென்னம்பழம். இந்த 3 நீங்கள் சொன்னீங்க நாய்பெற்ற தென்னம்பழம். இந்த தென்னம்பழங்கிறது தாழம்பழம்னு சொல்லுவாங்க. நமக்கு தேங்காய் மட்டும்தான் தெரியும். இதுக்கு முன்னே அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லை, உண்டு தெங்கம்பழம் தான். அது என்ன தாழையின் பழம் தேங்காயை எடுத்து அருந்தவனை அருந்து என்று அருளினான் அரோ. அருளினார் அரோ. கொட்டையோடு 4 புரிஞ்சு 3 பேர் வேற எதுவும் கிடையாது. இது 3 தான். தரும் கனியுடன் படிக்கணும். தரும்னா இல்ல 2 மரம் இருக்கிறதுனால 2 தரும் போட்டாருன்னு நினைச்சேன். வாழை கமா மாதரு தரும் கனியோடு மாத்தரு வார்த்தை விளையாட்டு. அருந்தவ அருந்தன. You enjoy yourself in expressing. இன்னன பல்பகல் இறந்த பின் திரு நன்னுதல் மடந்தையர் நவையின் மாதவன் தன்னை எம்மிடத்தினும் சார்தல் வேண்டுமென்று அன்னவர் தொழுதலும் அவரோடு ஏகினான். அன்னவர் தொழுதலும் மறுபடியும் வச்சுக்கோங்க. அங்க வலி மிகுகிறது, அங்க ஐ போட்டுக்கணும். இன்னன பல்பகல் இருந்த பின், இப்படி பல நாள் ஆன பிறகு நன்னுதல் மடந்தையர் நவையின் மாதவன் தன்னை எம்மிடத்திலும் சார்தல் வேண்டும் என்று அன்னவன் தொழுதலும் அன்னவனை தொழுதலும் அவரோடு ஏகினான். இப்படி பல நாள் ஆன பிறகு நல் நுதல் மடந்தையர் குற்றமில்லாத மாதவத்தை சென்றவனை எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சொன்ன உடனே சரின்னு அவர் எழுந்து வந்தார். விண்ணுறும் உவகையர் வியந்த நெஞ்சினர் அம்ம இது என அகலும் நீள் நெறி செம்மையின் முனிவரன் தொடரச் சென்றனர் தம்மனம் என மருள் தையலார்களே. தம் மனம் என மருள் தையலார்களே. தன் மனத்தை போல மருட்சி அடைகின்ற அப்படின்ட்டு பொருள் வருது. தன் மனம் நினைத்தபடி அடுத்தவர்களை மருளச் செய்கின்ற, மயங்க செய்கின்ற அப்படின்னு அர்த்தம். விம்முறும் உவகை, அப்படி விம்மி எழுகின்ற உவகை. இவங்களுக்கு இத்தனை நாளை காத்திருந்து இப்போ தானாக வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆச்சரியமான சந்தோஷம் இருக்கு. வியந்த நெஞ்சில் அம்மா இது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீள் நெறி அம்மாவோடு எங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நீள் நெறி செம்மையின் முனிவரன் தொடர அவர் பின்னால தொடர்ந்து வர சென்றார். பெரிய நீண்ட வழியில் சென்றார்கள். மகாபாரத்தில் கதை இப்படி வரல.
எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு படகை பர்ணசாலையாக சமைச்சுன்னு வராங்க. அங்கே போய் இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படகுல ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த படகு கலந்து போயிடுறது. இவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே புரிய வரும். இது ஒரு வழியில் கூட்டின்னு வராமல். வளநகர் முனிவரன் வருமுன் வானவன் களநமர் கடுவென கருகி வான்முகில் சலசலவென மழைத்தாரை கான்றன குளனோடு நதிகள் தம் குறைகள் தீரவே. வளநகர் முனிவரன் வருமுன், வளநகருக்கு முனிவரன் வரும் முன் வானவன் களநமர் கடு, சிவனுடைய கழுத்து, களம் பார்த்தோம், கழுத்து அமர்கின்ற அந்த களநமர் கடு அங்கேயே இருந்தது. விஷத்தை போல, ஆழகால விஷத்தை போல மேகங்கள் திரண்டு கருகி, வான்முகில் எல்லாம் கருகி கருகி போயிட்டு, வான்முகில் சள சள என மழைத்தார். என்ன வார்த்தை, சள சள, என்ன சள சளன்னு பேசுறீங்க? சள சள என மழை தாரை கான். என்ன குறையுது இதுல? என்ன கட்டம் இருக்கு சங்கராமாயணத்துல, என்ன கட்டம் இருக்கு? முதல் 3 படம் படிக்கிறதுக்குள்ள திக்கி திணறி போயிட்டு. அதாவது அப்படி வராரு ரிஷசிங்கரனும் நகரத்து எல்லைக்கு தான் வந்திருக்காரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. குளனோட நதிகள் தம் குறைகள் தீரவே. அதாவது குள் அப்படிங்கிற அடிச்சொல்ல இருந்து வந்துதான் குளம். உன் அப்படிங்கிற அடிச்சொல்ல இருந்து வந்துதான் ஊருணி. ஊர் உண்பதற்கானது ஊருணி. இட்ஸ் a drinking water. குளம்ங்கிறது for bathing, not for drinking purpose. குளம் அப்படிங்கிறது இது நார்மலி only for குளிக்கிறது. எல்லாரும் குளங்களுக்கும் நதிகளுக்கும் அதனோட குறை போச்சான். பெரும்புணல் நதிகளும் குளனும் பெட்பு அற கரும்பொடு செந்நெலும் கவின் கொண்டு ஓங்கிட இரும்புயல் ககனம் மீது இடைவிடாது எழுந்து அரும்புணல் சொரிந்த போது அரசு உணர்ந்தன. அனிமேஷன் விறுவிறுவிறுன்னு வருது பாருங்க. பெரும்புணல் நதிகளும் குளனும் பெட்பு அற, எல்லா பெரிய புனலை ஒரு காலத்துல இருந்த நதிகளும் குளனும் பெட்பு அற, பெட்பு அற தங்களுடைய தண்ணீர் இல்லாத தண்ணீருக்கான ஆசையை பெற்று அற, அந்த மதை தீருமாறு கரும்போடு உடனே கரும்பு சென்னல் கவின் கொண்டு எல்லாம் எழுந்து வந்தது. இதுல எல்லாம் காட்டுவான் பாருங்க அனிமேஷன், எல்லாம் எழுந்து வந்தது. இரும்புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து, இரும்புயல் அப்படின்னா மேகம், இங்க மேகம், மேகம் ககன மீது இடைவிடாது எழுந்து அரும்புணல் சொரிந்த போது அரசு உணர்ந்தார். மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டா சரி அவர் வந்தார், அதுதான் அரசு வந்துருக்கார் அப்படின்னு உணர்ந்தான். காளிம்பேல் வந்துருச்சுப்பா. காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்தவ கோமுனி இவன் அடைந்தனன் கொல் குபைவாய் தாமரை மலர் முகத்தரள வாழ் நகை தூமமென் குழலியர் புணர்த்த சூழ்ச்சியா. காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்த வெறுத்து ஒதுக்கிய, காமம் வெகுளி களிப்பு வேண்டாத பிளஷர், கைத்த வெறுத்து ஒதுக்கிய கோமுனி இவன் வந்து அடைந்தனன் கொல் குவைவாய் தாமரை மலர் முக தரள வாழ்நகை. குவைவாய் தாமரை மலர் முக தரள வாழ்நகை, முத்து போன்ற ஒளி பொருந்திய புன்னகை தூம மென்குழலினர், அகிர்புகையால் புகை ஊட்டப்பட்ட குடலை உடையவர்கள். புகை போன்ற குழல் சொல்றாங்க, அது இதுவா தெரியல. புகை ஊட்டப்பட்ட அகிர்புகை ஊட்டப்பட்ட அவர்கள் ஏற்படுத்திய சூழ்ச்சியினால, யோசனையால, நாட் அதாவது அவங்களோட இது பண்ண நாடகத்தினால பிளான் இஸ் கமிங், அவங்க பிளான் எதுவும் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இஸ் கமிங் அவுட், மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தெரிஞ்சுட்டாரு. இது எந்த நாடு இது நடக்கிறது?
இந்த அரசனோட விகாண்டகனுடைய அர்த்தம் உத்தானபாதனுடைய நாடு பேர் பேர் தெரியும். என்று எழுந்து அருமறை முனிவர் யாரோடும் சென்று 2 யோசனை சேனை சூழ்தர மன்றலம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன் உவவு தோழினான். என்று எழுந்து அருமறை முனிவர் யாரோடும் சென்று 2 யோசனை சேனை சூழ்தர மன்றலம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன் கோபத்தோழன். பெரிய வருத்த தோளை உடைய இந்த அரசன், அதாவது என்று எழுந்து, என்ன என்று எழுந்து, அவர் வந்துவிட்டார் என்ற யோசனையால் நாம் போவோம் என்று முதல் பாட்டில் நினைச்சேன். என்று எழுந்து அருமறை முனி அவன் கூட அருமறை முனிவர்கள் கூட்டுண்டு சென்று அவர் வரத்துக்கு 2 யோசனை தூரத்துக்கு முன்னால் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக போயிருக்கான். சேனை சூதர கூடவே மண்டலம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன். அந்த பெண்களோட வருகின்ற மாதவ குன்றினை எதிர்கொண்டான் கோபத்தோழினான். வீழ்ந்தனன் அடிமிசை விழிகள் நீர்த்தர வாழ்ந்தனன் இனி என மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழு மாதலார் தம்மை நோக்கி நீர் போழ்ந்தனர் புணர்ப்பினால் என்றான். அதாவது நீர் குறைச்சிருக்கு. வீழ்ந்த உடனே வந்தான். எதில் ரிஷிசிங்கரை பார்த்த உடனே அவருக்கு அவர் வந்து சட்டுன்னு அவருக்கு கோபம் வந்திருக்கு. அவருக்கு இதெல்லாம் நாடகம், இது என்னமோ இதுவாக பண்ணி எங்கேயோ போய் நம்ம கூட்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் வந்துருக்கு. கோபம் எழுந்திருக்கு. டக்குன்னு காலில் விழுந்தான். விழுந்தனன் அடிமிசை விழிகள் நீர் கண்ணில் தண்ணி கொட்டுறது. வாழ்ந்தனன் இனியன மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழும் மாதரா கம்மை நோக்கி அந்த பெண்களை பார்த்து நீர் போழ்ந்த நீர் பிளந்து விட்டீர்கள். போழ்தல் என்ன பிளத்தல். போழ்ந்த நீர் எனது இடர் புணர்ப்பினால் என்றான். நீங்கள் செய்த சூழ்ச்சியாலே உபாயத்தாலே தீர்த்து விட்டீர்கள், என் இடரை தீர்த்து விட்டீர்கள் என்று சொன்னான். அந்த பெண்களை பார்த்து சொன்னான். முதல் வார்த்தை. அடுத்தது அரசனும் முனிவரும் அடைந்த வாயிடை வரமுனி வஞ்சமென்று உணர்ந்த மாலைவாய் வெறுவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலால் கரையேறி ஆதலை கடலும் போன்றதே. அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை. அரசனும் முனிவர்களும் தன்னை பார்க்க வந்த சமயத்தில் வந்த ஆயிடை வரமுனி வஞ்சம் என்று உணர்ந்த மாலை வாய் வெறுவினர் மாலை வாய் வெறுவினர் விண்ணவர். கோபம் வந்துருக்கு. சமயம்னு ஒரு இன்றிருந்த மாலை வாய் வெறுவினர் விண்ணவர் தேவரும் அஞ்சினர் வேந்தன் வேண்டலால் மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால கரை எரியாது அலை கடலும் போயிடும். அலை கரையை தாண்டி கடல் கரையை தாண்டி அலை வீசாத மாதிரி அதனுடைய கோபம் அந்த கரைக்கு உள்ளே நின்றுட்டான். கரையை தாண்டலை. அந்த அலை கோபத்தினுடைய அலை வெளிப்படலையா. பின்னால சுந்தரகாண்டத்துல சொல்ல போற அனுமானை பார்க்கும்போது ராவணனை பார்த்து இப்பவே கொண்டு நினைக்கிறான். வேணான்னு அடக்கும்போது காலம் பார்த்து இறை வேலை கடவாத கடலும் ஒப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஞாபகம் வரும். கரை எரியாது அலை கடலும் போன்று அவனோட கோபம் கரையை தாண்டாத கரையை தாண்டி அலைகளை வீசாத கடலை போல அடங்கி கொண்டது. முதல் தடையா ஜெயிச்சிருக்கோம்.